TamilBTC மற்றும் NammaCrypto நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. ஸோ நம்ம லைஃப்பில் அது நடக்கும்போது தான் அதோட வழி எல்லாமே தெரியும். ஸோ நான் வந்து ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். காலையில் ஒரு 6 மணி கட்டத்தில் என்னுடைய வேலட் எல்லாமே வந்து ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் குரோமில் பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதையும் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா சில எக்ஸ்டென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வைரஸஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம புரிஞ்சிக்கணும். ஸோ அது வழியாக வந்து ஹேக்கிங் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ எந்தெந்த வேலட்டில் எப்படியெல்லாம் ஹேக் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான சில டீட்டெயில்ஸையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படின்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா உங்களுக்கு வழி வந்தால் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நான் பண்ண தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் வேலெட்டை பயன்படுத்தாமல் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வேலெட்டை பயன்படுத்துறது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வேலெட்டை ஒரு மொபைல் டிவைஸில் நான் பயன்படுத்தியிருந்தேன்னா கூட இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்காது. ஓகே, அதே அந்த சீடை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கூகுள் குரோம் ப்ரௌசரில் இன்ஸ்டால் பண்ணி மெட்டாமாஸ்க் வழியாக நான் வந்து பயன்படுத்தினேன். ஸோ இதை தான் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு மட்டும் என்ன பிரச்சனை, எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி நம்ம வியூ பண்ணக்கூடிய சில சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷிங் சைட்ஸாக இருக்குது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சில ஏர்ட்ராப்ஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா மெட்டாமாஸ்க் வெப்3 வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் வருது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வழியாக கூட வந்து பார்த்திங்கன்னா ஹேக்கிங் வந்து நடக்குது. ஓகே, ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த இட்லி மணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராஜெக்டுக்காக நம்ம வந்து பிஎன்பிஸ் வந்து இது பண்ணியிருந்தோம். திட்டத்திட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 பிஎன்பி ப்ளஸ் வந்து என்னுடைய வேலெட்டில் இருந்தால் கொஞ்சம் ஃபண்ட்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் அப்போ யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 2 வேலெட். இந்த 2 வேலெட்டில் வந்து எனக்கு ஹேக்கிங்னு இதை சொல்ல முடியாது. பட் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னங்க ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வேலெட்டை ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 வார்த்தைகள் இல்லை 24 வார்த்தைகள் அப்படி கொண்ட ஒரு சீட் வேர்ட் கிடைக்கும். இந்த சீட் வேர்டை வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்லி நமக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த வேர்டை வச்சுக்கிட்டு நம்ம மட்டும் ரகசியமாக வச்சு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். எங்கேயாவது ஒரு வேலெட்டை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த சீட் வேர்ட்ஸை போட்டு நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்னுடைய வேலெட்டை வந்து நான் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து அப்போ எந்த சாஃப்ட்வேர்ஸ் நான் யூஸ் பண்ணல, எந்த இதுவுமே நான் யூஸ் பண்ணல. ஒன்லி வந்து கூகுள் குரோமில் எக்ஸ்டென்ஷனாக அந்த மெட்டாமாஸ்க் இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து அந்த வேலெட்டை வந்து க்ரியேட் பண்ணி அந்த சீட் வேர்டை எடுத்து வச்சுருந்தேன். பட் இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கில் சில குரூப் இருக்குது, சில ஹேக்கர்ஸ் குரூப் இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரேண்டமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட் வேர்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ டோட்டலாக இந்த 24 வார்த்தை இல்லை 12 வார்த்தை இந்த காம்பினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாட்டு மிஷினை வச்சு ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதில் ஒரு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு ஜென்ரேட் ஆன அதே வார்த்தைகள் அடங்கிய தொகுப்பு அதுலேயும் வந்து வந்திருக்கு. ஸோ அப்படி வந்ததில் டக்குன்னு என்ன ஆயிருக்கு அப்படின்னா பேலன்ஸ் வந்து ஃப்ளிகர் ஆகிருக்கு. ஸோ உடனடியாக வந்து அந்த பேலன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அந்த வேலெட்டை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த அட்ரஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து திருத்திட்டா வந்து பினான்ஸ் செயின், அதே போல் பாலிகன் செயின், ஹெக்கோ செயின், ஸோ இதிலலாம் நான் வந்து மேஜராக நான் வந்து பயன்படுத்தியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மேஜரான செயின்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னுடைய அந்த வேலெட் வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த வேலெட் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா என்கிட்டே ரகசிய வார்த்தைகள் இருக்குது. ஆனால் என்னுடைய ரகசிய வார்த்தைகள் அந்த ஹேக்கர்ஸ்ட்டையும் இருக்குது. ஸோ அப்போ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வேலெட்டில் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸை வந்து அவங்களும் எப்போ வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் ஃபண்ட் எடுத்துக்கலாம். ஈவன் நான் இப்போ டெபாசிட் பண்ணால் கூட அவங்க ஒரு நேரம் ஓகே அது ஆன் கிரிடில் இருக்குது, ஆன்லைனில் இருக்குது அப்படின்னா அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபண்டை வந்து எடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போ இதோட எப்போ அந்த ஹேக்கிங் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான அந்த அட்ரஸ் அது எல்லாமே வந்து நான் பழைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இப்போயே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது பாருங்கள், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி செயினில் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கிற விஷயம். 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஹேக்கிங்கில் கூட இதுலேருந்து இருந்த அந்த 009 ரொம்ப சொச்சமான பிஎன்பி தான், அதையும் திருடி இருக்காங்க. ஏன்னா என்னுடைய வேலெட்டை வந்து திருத்திட்ட வந்து ஒரு 6 வேலெட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 6 வேலெட்லேருந்துமே வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டு வந்து போயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இது வந்து திருத்திட்டா வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு 128 டேஸுக்கு பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஹேக் நடந்து இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பிஸ் எல்லாமே வந்து போணுச்சு.
128 டேஸ்ன்னு இல்லை, இன்னும் அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 226 நாள் இந்த ரேஞ்சுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி போயிருக்கு. அப்போலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலெட்டில் இருந்த பிஎன்பிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இப்போ செகண்ட் டைம் நடந்த அட்டாக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்ததுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎன்பிஸை வந்து களவாடி இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே நடந்திருக்கு, இது எல்லாமே பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்குது. ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹேக்கிங்கில் நடந்த அந்த இன்சிடெண்ட்டில் நடந்த விஷயங்கள். ஸோ இதே போல் வந்து நம்ம பாலிகன் செயின், அதே போல் ஹெக்கோ செயின் வச்சுருந்தோம். இது எல்லா செயின்லேருந்துமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து போயிடுச்சு. நான் இந்த அட்ரஸ் வேணால் கீழே நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே போல் இன்னொரு வேலெட் வந்து நான் இது பண்ணி தான் இந்த வேலெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா திருத்திட்ட வந்து நம்ம இதுக்கான ஃபண்டிங் எல்லாமே வாங்கியிருந்தோம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்லி மணிக்காக நம்ம வந்து வாங்கியிருந்த ஃபண்டிங். ஸோ இது ரெண்டு வேலெட்டுக்குமே வந்து ஒரே சீட்ஸை நான் யூஸ் பண்ணியிருந்தேன். வேலெட் 1 வேலெட் 2 ஜென்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ வேலெட் 1 என்னோட இண்டிவிஜுவல் யூஸுக்கும், வேலெட் 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது யூசேஜுக்கும் நான் வந்து வச்சுருந்தேன். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருந்த பிஎன்பிசி எல்லாமே வந்து திருத்திட்ட வந்து ஒரு ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 380 நாளைக்கு முன்னாடி ஹேக்கிங் நடந்ததில் வந்து ஒரு 15 பிஎன்பி அவுட். ஓகே, ஸோ இதான் வந்து நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய காயின்ஸ் எல்லாம் வந்து பேன்கேக் ஸ்வாப்பில் ஸ்வாப் பண்ணி அதையும் வந்து பார்த்தீங்கன்னா திருத்திட்ட வந்து ஒரு 4 நாள் கழிச்சு ஒரு 1.2 பிஎன்பி நம்ம கிடச்சி அதை மட்டும் நம்ம ரெக்கவர் பண்ணோம். மற்ற இந்த 15 பிஎன்பிக்கு மேலே போனதா அதை ஒன்றும் பண்ண முடியல. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சில டோக்கன்ஸ் நம்ம வச்சுருந்தது, அந்த டோக்கன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகி வெளியில் போயிடுச்சு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நடந்த இன்சிடெண்ட்டோட கேஸு. இப்போ இந்த செகண்ட் டைம் நடந்த இன்சிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வழியில் எனக்கு நடந்திருக்கும் அப்படின்னா நான் யோசிக்கிறது என்ன அப்படின்னா கேஎம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணேன். எதுக்காக அப்படின்னா அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அதை யூஸ் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணேன். ஸோ அது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அந்த டைம் கரெக்டாக பர்டிகுலராக சொல்லணும்னா அந்த டைம் தான் வந்து எனக்கு வந்து வேலெட்டில் வந்து ஹேக்கிங் நடந்திருக்கு. ஸோ அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பேக்ரவுண்டில் சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. ஓகே, நானும் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதே சமயம் அது குரோமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் இன்ஜின் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிருக்கு. அப்போ அந்த கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணால் நம்ம கூகுளில் நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று டைப் பண்ணோம் அப்படின்னா அது அந்த சர்ச் இன்ஜினில் போய்ட்டு அது மறுபடியும் கூகுளுக்கு வந்து நடிச்சு ஆஹா இது என்னடா இது தேவையில்லாமல் எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்டென்ஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒவ்வொரு வேலெட் அதாவது வந்து ஒவ்வொரு ப்ரொஃபைலையும் நான் வச்சுருப்பேன் கூகுள் குரோமில். அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொஃபைலையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எக்ஸ்டென்ஷனில் போயினீங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவரால் எல்லா எக்ஸ்டென்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இப்போ இது தேவையில்லை அப்படின்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்கேன். பட் இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் கூகுள் எக்ஸ்டென்ஷனில் இன்ஸ்டால் ஆகிருக்கு, அதே சமயம் சி டிரைவ்லங்க டி டிரைவ், இ டிரைவ், எஃப் டிரைவ் நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய சி டிரைவை தாண்டி இருக்கக்கூடிய எல்லா டிரைவ்லையுமே வந்து ஒரு பேக்கேஜாக வச்சிருச்சு. ஓகே, ஸோ அது வச்சதுனாலையும் வந்து என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா சரி நான் இதை ஃபஸ்ட்டு நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு வந்து இது வழியாக தான் நடந்திருக்கு, இது வழியாக தான் ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் அப்போ வந்து செக் பண்ணால் என்னுடைய வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நிறைய ஃபண்ட்ஸை வந்து ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. பர்டிகுலராக வந்து அந்த ஃபண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அட்ரஸ். அங்கே வந்து 2 விதமாக பண்ணியிருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. ஃபண்டு அங்கேருந்து இன்னொரு அட்ரஸ்க்கு அனுப்பணுன்னா ஒரு வேலெட்டு, ஃபண்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு வேலெட்டு, 2 வேலெட்டை தான் வந்து ஹேக்கர் வந்து மெயினாக யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த ஹேக்கர் யூஸ் பண்ண இந்த வேலெட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலெட்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இதில் சொல்கிறேன். கரெக்டாக எனக்கு வந்து 1 day 18 hours முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து 2 days 23 hours முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக் நடந்திருக்கு. இப்போ இந்த 2 அட்ரஸையும் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இது என்ன ஒரு காமெடினா சில அட்ரஸில் வந்து ஈத்தர் இருக்காது, ஆனால் சில காயின்ஸ் இருக்கும். அதுக்காக அந்த ஹேக்கரே என்ன பண்ணியிருக்காரு, என்னுடைய வேலெட் அட்ரஸ்க்கு வந்து ஈத்தரை வந்து டெபாசிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்ட்ஸை ஸ்வாப் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காப்ப. ஸோ இந்த மாதிரியும் வந்து நடந்திருக்கு. ஸோ திருத்தா வந்து பார்த்தீங்கன்னா இது வழியாக வந்து ஒரு $600 $700 மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லாஸ் ஆகிருக்கு. என்கிட்ட இருந்த எல்லா செயினுமே இங்கே வந்து நான் காட்டுறது அதுக்கு தான். அவங்களுக்கு வந்து பிளாக் ஸ்கேனில் சர்ச் பண்ணுறதே நான் வந்து இதுதான். நான் வந்து ஃபேண்டம் செயின்லேருந்து அது அவலாஞ்சி செயின் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருக்கேன்.
எல்லா செயின்லையுமே வந்து ஃபண்டை காலி பண்ணியிருக்காங்க. எல்லா செயின்லேருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு என்ன தான் இருந்துச்சு, அது $1 இருந்தாலும் சரி அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, அந்த $1 ஃபண்டை எடுக்கிறதுக்கு $2 கேஸ் ஃபீயை கொடுத்தாலும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்படின்னா பார்த்துங்க அவங்க எந்த அளவுக்கு இதாக இருப்பாங்கன்ட்டு. ஸோ அவங்களோட வேலெட்டை செக் பண்ணால் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலெட் எல்லா பிளாக் செயின் வேலெட்டையும் நானும் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தேன். அதில் கால்குலேட் பண்ணி பார்த்ததில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $1 மில்லியன் மேலே இருக்குங்க வேலெட்டில் கரண்ட்லி ஹோல்டிங்கில் மட்டும். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த பியர் மார்க்கெட் ப்ரைஸில் நான் சொல்கிறது. ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வேலெட்டு. இந்த வேலெட்டை வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபண்டை வெளில எடுக்கிறதுக்கு. அதாவது வந்து ஒரு திருடன்ட்டேருந்து எப்படி ஒரு நம்மளை மாதிரி ஒரு யூசர்ட்டேருந்து வந்து ஃபண்டை திருடி அந்த ஃபண்டை வந்து இங்கே கொண்டு போய் வைக்கிறாங்க. அதே போல் திருடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ETH இந்த மாதிரி கேஸ் ஃபீயை பே பண்ணுறதுக்கு காசு இல்லை அப்படின்னா இந்த வேலெட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறாங்க. இப்போ இதில் என்ன ஒரு கொடுமைன்னா எவ்ரிடே இவங்க வந்து வேலெட்டை வந்து ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே எல்லாமே வந்து மோஸ்ட்லி இன்னும் இருக்கும். இந்த அவுட்டுன்னு சொல்லி இருக்கு பாருங்க, இந்த அட்ரஸ் எதுக்காக அவுட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அது வந்து யாராவது ஒரு யூசரோட அக்கௌண்ட்டாக இருக்கும், அங்கே வந்து ETH இருந்திருக்காது. அவங்க ETH எடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணி அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுப்பாங்க ஃபண்டை. ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவலாக இவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அட்ரஸை பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பண்ணியிருக்க எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஃபண்டு எந்த வேலெட்டுக்கும் மூவ் ஆகல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க வந்து ஒரு 3 வேலெட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹேக் பண்ண எல்லா வேலெட்டோட ஃபண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலெட்டில் வச்சுருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு வேலெட்டையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். அதுலேயும் வந்து என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த CBDன்னு நினைக்கிறேன். இந்த வேலெட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான ஃபண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. எஸ், இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து இந்த வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 ETH இருக்குது. ஓகே, $12,000 மேலே இப்போ உள்ள கரண்ட் வேல்யூ. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $25,000 மேலே வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து இப்போ உள்ள வேல்யூக்கு. ஓகேவா, கிட்டத்தட்ட வந்து பிளாக் செயின் 8 பிளாக் செயின் காட்டுதுங்க. இங்கே 8 பிளாக் செயின்லாம் எல்லா பிளாக் செயின்லையுமே ஃபண்ட்ஸ் இருக்குது. ஓகே, எந்த பிளாக் செயினும் ஃபண்ட் இல்லாமல் கிடையாது. இப்போ பாருங்கள், ரீசெண்டாக வந்து ஒரு 46 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட வந்து இந்த வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைம் பாருங்கள் எந்த டயத்தில் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக இங்கே இருக்குது. எவ்வளோ ஈத்தர்ஸ் வந்துகிட்டு இருக்குது, எவ்வளோ ஈத்தர்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ரெக்கார்டு எல்லாமே பார்க்கலாம். ஸோ இது இல்லாமல் இந்த வேலெட்டோட கமாண்டை நம்ம வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய பேர் திட்டி கமெண்ட் போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஒரு ஹேக்கரு இவன் வந்து நம்மளை திருடிட்டான் ஆச்சியா இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டுருக்காங்க பாரு. ஹேக்கர் மை வேலெட் வாட் கேன் ஐ ரிப்போர்ட் இட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இன்னும் நிறைய வேலெட் அவங்களோட எல்லா வேலெட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எழுதியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒருத்தவங்க 2 பேருக்கு நடக்கலைங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு குரூப்பாக பெரிய நெட்வொர்க் இருக்கணும். இந்த நெட்வொர்க் வழியாக வந்து அடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை செயின் இருக்கோ அத்தனை செயின்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் இருக்குது. ஃபண்டில் அது செயினே கிடையாது. எல்லா செயின்லேருந்துமே வந்து ஃபண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு NFTs இந்த NFT என்னமோ சொல்லி அதெல்லாம் இருக்குது பாருங்க, அந்த மாதிரி NFTs எல்லாம் திருடி இருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு நான் வந்து இவங்களுடைய அட்ரஸை வந்து செக் பண்ணி பார்க்குறேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேரை வந்து நான் ஃபைன் பண்ண முடியுது. இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த போஸ்ட் போட்டிருக்கல, இந்த போஸ்ட்டில் வந்து ஒரு சில பேர் வந்து நம்மளுடைய நண்பர்கள் வந்து ட்விட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கீழே வந்து பாரு இந்த மாதிரி பன்னெண்டு நாளைகள்லாம் வந்து சில இதில் ட்விட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் ஆச்சா உச்சான்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. இவங்க என்ன வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு வேலட்லையும் போய் திருடுறது தான் இவங்களோட வேலை. ஸோ அவங்களோட இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தோம்னா எவனுக்குலாம் வந்து ஃபண்டு போயிருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேவா, ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பக்காவாக வந்து பிளான் பண்ணி திருடிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி இதில் நம்ம மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து பயன்படுத்துகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து கம்பல்சரியாக வந்து நான் பயன்படுத்தியே ஆகணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி வேலட் வச்சுக்கிங்க. நீங்கள் ஹோல்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், மொபைல் டிவைஸில் மட்டும் ஹோல்டு பண்ணுங்க. ஹார்ட்வேர் வேலட் இருந்துச்சு, சேஃபால் வேலட் மாதிரி இருந்துச்சுன்னா அது சேஃபு, அந்த வேலட்டை யூஸ் பண்ணலாம். லெட்ஜர் நானோ இந்த மாதிரியான வேலட்ஸ் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு பைசா போட்டு நான் வேலட்டை யூஸ் பண்ண முடியல ப்ரோ அப்படின்னா OKX வேலட்டு, O3 வேலட்டு, ட்ரஸ்ட் வேலட் கூட வேணாம், O3 இந்த மாதிரியான கொஞ்சம் பிராண்டடான வேலட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள்.
ஏன் வந்து ட்ரஸ்ட் வேலட் வேணாம் மெட்டாமாஸ்க் வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ட்ரஸ்ட் வேலட்டையும் மெட்டாமாஸ்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் வந்து இன்னர் அவுட்டர் வந்து ஒவ்வொரு லைனாக வந்து படிச்சிருக்கிறாங்க. அது எங்கே போய் ஸ்டோர் ஆகுது, எப்படி வந்து எடுக்கணும் அப்படிங்கிற அத்தனை டீட்டெயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தெளிவாக வச்சுருக்கிறாங்க. இதே வந்து புதுசாக இருக்கக்கூடிய O3 வேலட்டு, OKX வேலட்டு, ஹூபி வேலட்டு, காயின் பேஸ் வேலட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியான இது இருக்கும். அதாவது சேஃப்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஆனால் முக்கியமாக நீங்கள் ஃபண்டை வந்து ஹோல்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து மொபைல் வேலெட்டில் உங்களுக்குன்னு ஒரே ஒரு டைம் இந்த சீடு எடுக்கிறீங்க, எடுத்துட்டு என்னென்ன காயினுக்கு என்னென்ன அட்ரஸோ அது அட்ரஸ் எல்லாத்தையும் தனியாக வந்து ஒரு நோட் பேடில் நோட் பண்ணிவிட்டு இந்த வேலெட்டை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கிங்க. வேலெட்டை வந்து கிரியேட் பண்ணுறீங்க, சீடு வேர்டு எடுக்கிறீங்க, அட்ரஸை நோட் பண்ணுறீங்க, அதுக்கு அடுத்து தான் வந்து வேலெட்டை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஃபண்டு டெபாசிட் பண்ணிங்களா டெபாசிட் பண்ணிக்கிங்க. மற்றபடி என்னைக்கு உங்களுக்கு தேவையோ விட்ரால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு மறுபடியும் கரெக்டான வேலெட்டை யூஸ் பண்ணி ஃபண்டை வந்து விட்ரால் பண்ணிங்க. மற்றபடி இந்த கீயை வந்து வேறு எங்கேயும் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ அது வந்து மெயின். அதே போல் அந்த டைம் ஃபோனில் அந்த கண்ட கருமாந்திர சாஃப்ட்வேர் எதையும் வந்து நீங்கள் பயன்படுத்த வேணாம். ஓகேவா? ஒரு ஜென்யூனான ஃபோன். இன்னும் சொல்ல போனால் இதுக்குன்னே வந்து ஒரு தனியாக ஒரு ஃபோன் வச்சுக்கோங்க. கூகுள் ஆப் 4 ஆப் இருக்கா, அது இருக்குது. அதோட ட்ரஸ்ட் வேலட் யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். க்ரோம் எதுவுமே வேணாம். ஓகேவா? எந்த எக்ஸ்டென்ஷனும் வேறு எந்த அப்ளிகேஷன்ஸும் வேணாம். தனியாக பிரத்யேகமாக ஒரு மொபைலு, அது பிளாக்செயினுக்காக மட்டுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் பயன்படுத்துங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்ட்ட கொடுக்குறது, அவங்க யூடியூப் பார்க்குறது, இந்த இது பியூட்டி ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது, ஃபேஸ் லாக் இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வேணாம். அது தனியாக வச்சுங்க. அப்படி வச்சிங்கன்னா சேஃபாக இருக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, சார் நான் ஏர்ட்ராப்லாம் கலந்துக்கணும் சார், அதெல்லாம் நான் பண்ணியே ஆகணும் சார், எனக்கு வேறு வழி இல்லை சார் அப்படின்னீங்கன்னா இந்த ஃபண்டுக்குன்னு ஒரு மெயின் வேலெட் வச்சுக்கிங்க. இந்த மாதிரி உருப்படாத இதில் கலந்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேலெட் தனியாக வச்சுக்கிங்க. அந்த வேலெட்டில் கொஞ்சமாக ஃபண்டு வச்சுக்கிங்க. ஒரு $10 $20 கேஸ் பீக் என்ன தேவையோ அதை வச்சுக்கிங்க. போனால் அதோட போச்சு கருமோன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதை விட்டுட்டு நிறைய ஃபண்டு அங்கே வச்சோம் அப்படின்னா தலைவலி தான். ஒன்று. ரெண்டாவது, நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு செயினுக்கும் ஒவ்வொரு அட்ரஸ் யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ஒரே செயினில் நம்ம அதாவது ஒரே அட்ரஸில் இத்தனை செயினை யூஸ் பண்ணும்போது ஹேக்கர்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுது. என்ன ஈஸியாக போயிடுது அப்படின்னா, அந்த ஒரு வேலெட்டை வந்து அவன் சீடை எடுத்துட்டான் அப்படின்னா நம்மளுடைய பிஎஸ்சி அட்ரஸாக இருக்கட்டும், இத்தனை அட்ரஸாக இருக்கட்டும், எக்யூ செயினாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அவன் ஹேக் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரே வழியாக போயிடுது. ஏன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஒரு துரதிர்ஷ்டமாக தான் நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். மேபி ஃப்யூச்சரில் இதுக்காக இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஹார்ட்வேர் இந்த சாஃப்ட்வேர் வேலெட்டை ஹேக் ஆனால் கூட அந்த ஃபண்டை வந்து ரிட்ரைவ் பண்ணுறதுக்கான ஒரு வழி எப்படி வைக்கலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில ஃபண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டேக்கிங்கில் வந்து கொடுத்தோம்னா அதை வந்து டக்குலாம் எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ அது வந்து லாக்கடு ஸ்டேக்கிங்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ரோக்ராமேட்டிக் வந்து நீங்கள் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது வந்து இப்போ பினான்ஸ் மாதிரியான சில எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இதை கன்சிடர் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இங்கே இருக்கக்கூடிய ஃபண்டை வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய வேலெட்டுக்கு வந்து மாற்றிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா இன்கேஸ் நமக்கு எமர்ஜென்சி அப்படின்னா அந்த வேலெட்லேருந்து நம்ம வந்து ஃபண்டை எடுத்துக்கலாம். அதே சமயம் நம்ம வேலெட் வந்து ஹேக்கராக இருந்தாலும் அந்த செகண்ட் நம்ம எடுக்கிற செகண்ட் நமக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நம்ம வந்து சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கான வேலெட்டாக இருந்தாலும் நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும். அடுத்தது, இந்த மாதிரி ஈத்தர் ஸ்கேனில் அந்த வேல்யூ வந்து ஷோ ஆகாமல் இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி வந்து இவ்வளோ வேல்யூ இருக்குது, இவ்வளோ டோக்கன்ஸ் இருக்குன்னு ஷோ ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒருத்தனுக்கு வந்து ஈஸியாக திருட தான் தோணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸையும் வந்து ஹைடிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தா நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ஹேக்கடு வேலெட்டாக இருந்தாலும் நம்ம வந்து அது வழியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபண்டை வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்கலாம். ஓகேவா? ஸோ மற்றபடி வந்து எக்ஸிட்டாக வெளியில் வைக்கிற ஃபண்டு போனது தான், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இந்த ஃபண்டை லாக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ். ஸோ இது வந்து தேர்ட் பார்ட்டி இருக்கக்கூடிய பினான்ஸ், காயின் பேஸ் இவங்களாம் நினச்சா செய்ய முடியாதெல்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த மெட்டாமாஸ்க் இருக்குது அப்படின்னா இந்த மெட்டாமாஸ்கில் நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு போடுறீங்க. அந்த பாஸ்வேர்டு தான் வந்து பெரிய விஷயம்லாம் நினைக்காதீங்க. இந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ்க்கான பாஸ்வேர்டு மட்டும்தான். அந்த 12 வார்த்தை கிடச்சிச்சின்னா எங்கேனாலும் வந்து பயன்படுத்திட்டு போனால் எந்த பாஸ்வேர்டும் தேவையில்லை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ராபேக்காக தான் கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது, ட்ராபேக்காக தான் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். திருத்திட்டு 6 வேலெட்டு காண அனுப்பிச்சிருந்தேன்ல, கடைசியாக ஒரு வேலெட்டுங்க. என்ன பண்ணுறேன், ஓஎஸ் கண்டுபிடிச்சிட்டேன், இதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஒரு வேலெட்டை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் ஜென்ரேட் பண்ணி.
அந்த வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபண்டை லோட் பண்ணுறேன். அடுத்த 1 ஹவரில் அங்கேருந்து ஃபண்டை தூக்கிட்டான். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு ஓஎஸ் போட்டிருந்தேன், அந்த ஓஎஸில் பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். சி டிரைவை மட்டும் ஃபார்மேட் பண்ணிட்டு மறுபடியும்